நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்குமா சொல்லுவோம். நீங்கள் வந்து ஆசிரியராக இருக்கணும். வருங்கால அரசு ஊழியர்களாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி சொல்லணும்னா வந்து 2K நம்ப முடியாது யாரெல்லாம். நான் வந்து 2000 பண்ணணும்னா ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா ஒரு விவசாய குடும்பத்தில் தான் வந்திருக்கேன். ஸோ நான் காலேஜ் பார்த்தீங்கன்னா முத்திரான் கவர்மெண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். அங்கே தான் படிச்சுக்கிறேன். பிலோ ஆவரேஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் சொல்லுவாங்க. ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நிறைய பேச்சு கேட்டாச்சு. ஓகே இவன் எதுக்கும் உத மாட்டான் அந்தமாரி வார்த்தையெல்லாம் என்ன நிறைய கேட்டாச்சு நான். ஸோ அதனால் வந்து நான் ஒரு வாட்டியும் டெய்லியும் போகிறான் கிளாஸுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சு கேட்டாச்சு. ஆனால் நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. இருந்தாலும் நான் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பொசிஷன் போகணும், நம்ம வீட்டை பார்த்துக்கணும், அந்தமாரி ஒரு மைண்ட் தாட் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம ஏதாவது பெருசாக பண்ணியே ஆகணும். அதுமாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியோட அவேர்னஸ் வந்துச்சு. ஸோ நான் வந்து 72-20 பேட்ச், அதாவது கரெக்டாக சொன்னோம்னா கொரோனா பேட்ச். கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரியர் மட்டும் தான் வச்சேன். லாஸ்ட் செமஸ்டர் வந்து கொரோனா பாஸ் அவுட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1920 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டிஎன்பிஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு. அது சார் சொன்ன மாதிரி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் 4 தான் கிளியர் பண்ணோம், குரூப் 2 தான் கிளியர் பண்ணணும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அந்த போர்டில் வர எந்த சிலபஸ் இருந்தாலும் நான் படிக்கணும். அது எங்கேஜ் சூப்பர்வைசர் வச்சு நான் அதை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான். ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிலபஸ் இருக்கும். ப்ளஸ் சின்ன இன்ட்ரெலாம் ஏற்றி வச்சுருப்பாங்க. அது இன்டிஜுவல் பொறுத்து ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி எப்படி அனுப்பணும், ஒரு சப்ஜெக்ட் நாலேஜில் வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் தெரியவே சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம பசங்கள் இருக்கிற என்ன ஒரு ட்ராபேக்னா அந்த உறுதித்தன்மை இல்லை, மனப்பக்குவம் இல்லை, மென்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் ஆப்டிடியூட் வைக்கிறதுக்கு காரணமே டிஎன்பிஎஸ்சி வைக்கிறாங்க. யூபிஎஸ்சினா வந்து ஏன் சிசாட் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தாலும் இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட் தெரியுங்கன்னா ஏகப்பட்ட சுச்சுவேஷன் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் பிரச்சனை பார்த்தே பயப்படுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ண தான் யோசிக்கணும். தவிர நீங்கள் பிரச்சனை பார்த்து சொன்னாங்க. மேம் கூட சொன்னாங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அவரோட ஆணை வந்து சாந்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடணும் வேண்டிய கடவுள் இருக்க நினைக்கிறேன். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தரோட தோல்வி தான் நம்மளோட வெற்றின்ற சொல்ல கொஞ்சம் ரொம்ப வருத்தத்தாக வைக்குது. ஸோ ஓகே சரி நம்ம வந்துடுவோம். சப்ஜெக்ட் நாலேஜுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸ் நான் வந்து தெளிவாக கொடுத்துருவாங்க. நான் என்னோட கைடன்ஸ் என்னோட அட்வைஸ் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்ன, எவ்வளோ வருஷம் அவங்க எடுத்துக்கிறீங்க அந்த கேள்வியோடு நீங்கள் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். மந்திரிங்க. ஏன்னா நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து 92 ஸ்டார்ட் பண்ண சொன்னேன்னா நான் வந்து இப்போ குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கிறேன். குரூப் 2 மெயின்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என் கோல் பார்த்தீங்கன்னா குரூப் 1 அது யூபிஎஸ்சியாக இருக்கும். ஸோ அதோட நின்று இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப லக்கி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு இருக்கிறது வந்து எவ்வளோ டேஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ கான்ஃபிடென்ட் அவுட் வரையும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கன்று பயம் மரியாதை சொல்லணும் பார்த்தீங்களா ஒரு பேச்சு வழியில், அது உண்மையிலே பாசிபிள் தானே. ஓகேங்களா, அப்போ வந்து நீங்கள் என்னால் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க சீக்கிரமா. ஸோ ஸ்டாஃப் எப்படி கைடன்ஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்க ஈக்குவலாக விடல அவங்கள்ட்ட தாண்டி நீங்கள் ஓடணும். அவ்வளோதான். இப்போ ஒரு டெஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் டெஸ்ட்டு பற்றி மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து டெஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டு போட்டு அப்படியே போட்டுவிடாது. அந்த ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா 4 ஆப்ஷன்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனுக்கு என்னென்ன ஆன்சர்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அது நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் சைடில் வந்து நீங்கள் பிரின்சிபல் எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் அந்த மாரி டெஸ்ட்டு தனியாக வச்சுக்கணும். அதான் கொஷின் பேங்கே. ஓகேங்களா, லாஸ்ட் டைமில் வந்து நான் பண்ண தப்புனா நான் ஒரு சோம்பேறிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப். ஏன்னா வந்து நான் நோட்ஸ் எடுத்து வந்து ரொம்ப பாவமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த சொன்ன பார்த்தீங்களா கொஷின்ஸு அதுமாதிரி ஆப்ஷனுக்குலாம் வந்து நான் எழுதி வச்சுக்கணும் சின்னதாக. அந்த ஆப்ஷனுக்கு இது ஆன்சராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவர் வந்து இந்த இயரில் பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடும். எக்ஸாம் டைமில் வந்து ஒருத்தராண்ட பேச விட மாட்டீங்க, அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஆகிடுங்க. அந்த டைமில் நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணணும். அது மட்டும் பார்த்தாலே நீங்கள் வந்து நீங்கள் வெற்றியாளராக வந்துடலாம். ஸோ அதான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் பர்சனாக நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜுக்கும் ஃபைட்டே இல்லை, நாலேஜுக்கு தான் ஃபைட்டே. நீங்கள் மாதிரி அதை புரிஞ்சுக்கணும்.
நம்மளோட ரொம்ப வருஷமாக படிக்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. ஓகேங்களா? டக்குன்னு நீங்கள் அந்த கைடன்ஸில் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போது அந்த இயர் எதுவும் கேட்கக்கூடாது. எத்தனை வருஷம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த இயர் கேட்கவே கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலைக்கு 100% கரெக்டாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூ கெட்ஸ்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னோன்னா, வள்ளுவர் அழகாக சொல்லுவார், ஒற்றாடல் ஒட்டறிந்து தந்த பொருளை மற்றொரு ஒட்டினால் ஒற்றிக்கூடாது. அது எது சொல்லுவாருன்னா, இப்போ நம்ம நான் அனுபவப்பட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கொஸ்டின் வந்து மாற்றி ஆன்சர் பண்ணிட்டான், சொல்லிட்டான். எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்ட் எழுதி இறக்கடாமா. ஸோ அவன் வந்து மாற்றி சொல்லிட்டான். நானும் அதே மைண்ட் சைட்டில் போய்ட்டு செக் பண்ணவே இல்லை. நான் எக்ஸாம் ஆகும் ஸ்டாட்டிக்கல் எக்ஸாம் இருந்துச்சு. அதே கொஸ்டின் கேட்டுனா நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன் கீழ்பாருன்னு சொல்லி. ஸோ வந்து எவ்வளோ நாலேஜபிள் பர்சன் இருந்தாலும் கண்டிப்பாக எரர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிவிடுங்க. உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இது மாதிரி சின்ன சின்ன தப்புலாம் நடக்குதுங்களா, ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ வேறு என்ன டவுட் இருக்குதா? எது நான் சொன்னேன்னா, நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. நீங்கள் இவ்வளோ சில அப்ளிகேஷன் போடுறாங்க, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. உண்மையான காம்படேட்டர் வேறு. சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்கான்னு கேட்கலாம். சரி, இது இல்லைங்களா? சரி, தேங்க்ஸ்.